என்னண்ணா இந்த கோலத்துல வந்திருக்க? நான் உனக்கு பண்ணின பாவத்துக்கு இது பத்தாதுடா, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். ஏனா என்ன ஆச்சுண்ணா? நான் எப்படி உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இல்லையோ, அதே மாதிரி அவ எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இல்லடா. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டடா. வேற கல்யாணம் பண்ணிட்டா. நான் எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும், அதே மாதிரி அவ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாடா நம்ம வீட்டுல இருந்து. நீ அப்பா சொத்துல பங்குக்கு வருவீனே, சொத்தையெல்லாம் அவ பேர்ல மாத்திட்டு பாவிமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. அண்ணா அழாதண்ணா, நீ நடந்ததை பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இல்லம்மா, ஆகணும். நான் தப்பான வழியில சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தினேன். வாரிசு சான்றிதழ உன் பேர் இல்லாம எடுத்த. இதுக்கு நீ கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வந்துருமா? வந்து என்ன நான் பண்றது? என்னை விட்டு போன என் வீட்டுக்காரர் திரும்பி வர போறாரா, இல்ல என் வீடுதான் எனக்கு திரும்ப கிடைக்க போகுதா? எதுவுமே நடக்க போறதில்லண்ணா. நடக்கணுமா? நடக்கணும். இனி அந்த சொத்து எனக்கு வேண்டாமா? உன் குழந்தைகளுக்காவது பயன்படுத்துமா? கண்டிப்பா நம்ம கோர்ட்டுக்கு போலாமா? பிளீஸ் வாமா. அட போனா, இன்னைக்கு நீதிமன்றம் எல்லாம் நீதிமன்றமாயி ரொம்ப வருஷம் ஆச்சு. சட்டங்கிறது செலுந்தி வலை மாதிரி, அதுல நம்மள மாதிரி சின்ன சின்ன புழு பூச்சிக்குதான் சிக்குமே தவிர, உன் மாமனார் மாதிரி பெரிய பெரிய முதலிகள் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருனே. அன்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ண, அதனால இன்னைக்கு உனக்கு தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு அவங்க உனக்கு துரோகம் பண்ணி இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கி விடுன. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கனே, தப்பு பண்ணவங்கள அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல தப்பு பண்ணவங்கள தெய்வம் அன்றே கொள்ளும், அரசு என்றும் கொள்ளாது. வீட்டில் பெண் பிள்ளைகள் என்பது மற்றொரு தாய். அவர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவழைக்கும் அண்ணனோ தம்பியோ 1000 சொட்டு கண்ணீர் வடித்தே ஆக வேண்டும் ஒரு நாள்.